வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான அரிய வகை ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். என்னென்னா மாக்காளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. இப்போ பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்குலாம் நிறைய பேர் வேக வைத்து அப்படியே சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாக்காளி கிழங்கு அப்படின்றத நம்ம முன்னோர்கள் ஊறுகாய் மாதிரி போட்டு பயன்படுத்திட்டு வந்தாங்க. இந்த மாக்காளி கிழங்கு ஊறுகாய் அடிக்கடி சாப்பிடும்போது பார்த்தா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாகும். இதனால் ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்தப்படுத்தும், பிளட் பியூரிஃபையாக செயல்படும். இது இயற்கையான முறையில். இதோட மட்டும் இல்லை, ரத்த அழுத்தத்தை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வைக்கும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை பார்த்திங்கன்னா இந்த மாக்காளி கிழங்கு அப்படின்றது ரொம்பவே கம்மி பண்ணிடும். பிபி அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாக்காளி கிழங்கு உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது இந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக இந்த மாக்காளி கிழங்கு அனீமியான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். ஏன்னா நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை எப்போவுமே கரெக்டான அளவில் வைத்து பராமரிக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு நோய் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை. இந்த மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் மாக்காளி கிழங்கு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். இப்போ இந்த மாக்காளி கிழங்கை நம்ம அன்றாட உணவில் எப்படி சேர்க்கலான்னு கேட்டிங்கன்னா, ஊறுகாய் மாதிரி சமைத்து அடிக்கடி உங்கள் அன்றாட உணவில் நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். இந்த மாக்காளி கிழங்கு ஊறுகாய் செய்யறதுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா மாக்காளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மலைப்பகுதியில் தான் இதோட விளைச்சல் அதிக அளவில் இருக்கும். இந்த மாக்காளி கிழங்கை என்ன செய்யுங்க, நீங்கள் எப்போ பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு 5 இல்லை 6 மணி நேரம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். தண்ணியில் நல்லா ஊற வைத்ததுக்கப்புறம் இந்த வெளிப்புற தோல் இருக்கு இல்லையா, கத்திலையோ இல்லை பீலர் இருக்குன்னா பீலரால் நல்லா சீவி எடுத்துடணும். இது பார்த்திங்கன்னா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோல் சீவினதும் இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். இந்த தோல் சீவின மாக்காளி கிழங்கை குறுக்கால இப்படி நீட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா உள்ள ஒரு நரம்பு பகுதி மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தெரியுது இல்லையா, இந்த நரம்பு பகுதி. இதெல்லாம் நீங்கள் இதை கட் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு பகுதி. இது நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, தூக்கி தூர போட்டுடணும். இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணி நறுக்கி எடுத்து வைத்துக்கணும். கட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு ஒரு சிலது மாறிடும். தண்ணியில் போட்டு உடனே நல்லா அலசி எடுத்துகிட்டு இதை பயன்படுத்தணும். இதை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு, கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாக்காளி கிழங்கு ஊறுகாய்க்கு தேவையான முக்கியமான பொருள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு என்னென்னா உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் 3மே இதில் நல்லா சேர்த்து கிளறிடுங்க. இதை செய்யறதுக்கு முன்னாடி தயிர் எவ்வளோ அளவு தேவையோ, நீங்கள் இது எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு தயிர் எடுத்து நல்ல கெட்டி தயிராக, புளிப்பு அதிக அளவில் இல்லாமல் சரியான பதத்தில் நீங்கள் தோய்த்து எடுத்துக்கணும். தயிர் எடுத்துக்கோங்க. அதில் என்ன செய்யணும்னா இதை அப்படியே சேர்க்கணும். உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் சேர்க்கப்பட்ட இந்த மாக்காளி கிழங்கு அந்த தயிரில் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு வறுத்தெடுத்து அரைத்து பொடி செய்த கடுகு பொடி 2 டீஸ்பூனோ 3 டீஸ்பூனோ தேவையான அளவு, நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கும் தேவையானதை நீங்கள் பார்த்து கடுகு பொடி சேர்த்து நல்லா கிளறி இதை வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க. வெயில் இல்லை அப்படின்னாலும் நிழல் இருக்க இடத்துல, காற்று படுற மாதிரியான ஒரு இடத்துல 10 நாட்களுக்கு தினமும் காய வைத்து எடுத்து ஒரு கண்ணாடி கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாக்ஸில் போட்டு நீங்கள் சேமித்து வச்சுக்கலாம். இந்த மாக்காளி கிழங்கு ஊறுகாய் அப்படின்றது தொடர்ந்து அடிக்கடி சாப்பிட்டே வரவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாகும். ரொம்ப குறிப்பாக மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி தான். இந்த மாக்காளி கிழங்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ஊறுகாய் போட்டு சாப்பிட்றத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. எண்ணெய்லாம் அதிக அளவில் இருக்காது இதில். ஏன்னா தயிரில் தோய்த்து நல்லா ஊற வைத்து எடுத்து தான் இதை நம்ம ஊறுகாய் போட்டு சாப்பிட போகிறோம். இதுதான் மாக்காளி கிழங்கு. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ஊறுகாய் போட்டு சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு தன்மை பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிழங்கு இது.